அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுட்ட கத்திரிக்காய் தொக்கு தான் செஞ்சுருக்கேன். இந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு செய்யறதுக்கு நான் 3 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன். இந்த கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முழுசாக கட் பண்ணக்கூடாது, கொத்தாவே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்குள்ளே பூண்டை வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டை வச்சுட்டு கேஸில் சுட்டு எடுத்துக்கலாம். தீ ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா உள்ளே வெந்து வரும். ஃப்ளேம் நம்ம அதிகமாக வைக்கும்போது மேலே கரிஞ்சிரும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது 4 பச்சை மிளகாவையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போது சுட்ட கத்திரிக்காயெலாம் நல்லா ஆறி வந்துருச்சு. இந்த மாதிரி ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம தோலை விரித்து எடுக்கும்போது ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி கரிஞ்சு இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற தோலையும் நம்ம எடுத்துடணும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்படி உரிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா தோல் எடுக்க வரும். இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருங்க. இதே போல் 3 கத்திரிக்காவையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆகணும். இப்போது 5 பழுத்த தக்காளியை சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் மிக்சியில் பல்ஸில் வச்சு கூட தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் சுண்டனத்துக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போது வதங்கினதுக்கு பிறகு சுட்டு வச்சிருந்த கத்திரிக்காய், பூண்டு, பச்சை மிளகாவையும் நான் சாப்பரில் போட்டு நல்லா மசிச்சு இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நிறைய சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் தொக்கு பதத்தில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் புளிப்பு சுவைக்காக நான் ஒரு சின்ன லெமன்லேருந்து ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதில் நிறைய சேர்க்க வேண்டாம். இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாறலாம். இன்றைக்கி நான் இதை தோசையோடு பரிமாறியிருக்கேன். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு கிராமத்து சமையல் அப்படின்றதுனால சாப்பிட்றதுக்கு சுவை ரொம்பவே நல்லா இருந்தது. கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய டிஷ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.